ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி அப்பா நம்மளுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம அப்பாவை நினைவு பண்ணி நம்ம பாவங்கள்லாம் பஸ்பம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, அப்பா உங்களுக்கு கல்பமாக அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்குறேன். நீங்களும் அப்பாவோட அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுங்க. இந்த கேள்வியை கேட்டால் மட்டும் அப்பாவுக்கு சிரிப்பாக வருது. அது என்னன்னா, அப்பா சொல்கிறாங்க, சில பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அது என்னென்னா, அப்பா உங்களோட அறிமுகத்தை எப்படி மற்றவங்களுக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு. இதை கேட்கும் போது அப்பாவுக்கு சிரிப்பு தான் வருது. அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அப்பாக்கிட்டே கேட்குறீங்க, எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறீங்களே. இதை பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது. ஓம் சாந்தி. அப்பா எல்லைக்கு அப்பாற்பட்ட உங்களோட தந்தை. உங்களுக்காக இந்த கல்பத்திலையும் வந்திருக்கேன், அடுத்த கல்பத்திலையும் வருவேன், எல்லா கல்பத்திலையும் ஒரே ஒரு வாட்டி தான் வரேன். அப்பா முக்கியமாக வர்றதே எதற்காக அப்படின்னா, இந்த கல்பத்திலேயே இந்த டைமில் வராரு. அதாவது கலியுகம் இறுதியிலையும் சத்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அப்பா உங்களுக்கு அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்குறேன். எதற்காகனா, ஆத்மாவில் படிந்து இருக்கக்கூடிய பாவ கர்மங்களை அழித்து தெய்வீகமாக உங்களை மாற்றுறதுக்காக, பாவனமாக மாற்றுறதுக்காக தான் அப்பா வந்திருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அப்பாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்பா வந்ததே இதற்காக தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை ஆத்மான்னு உணர்ந்து, அப்பாவும் எப்படி இருக்கார், அவருக்கு சரீரமே கிடையாது, அவர் எந்த ஒரு பிறப்பு இறப்புலையும் வர்றதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அவருக்கு உருவமே கிடையாதுன்னு. உருவம் இருக்குது. அதுதான் ஜோதி ஸ்வரூபம். ஜோதி வடிவமாக இருக்கார். அது ரொம்ப பெரிய ஒரு ஜோதியெலாம் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோமோ, ஆத்மாவாகிய நம்ம எப்படி ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் அப்பாவும் இருக்கார். ஆனால் நம்ம நினைவு பண்ணும்போது பெருசாக கூட நினச்சிக்கலாம். அப்போது தான் நம்மளுக்கு குஷியாக இருக்குன்னா அப்படி நினச்சிக்கலாம். அப்படி அவர் ஜோதியாக நினைவு பண்ணணும். நினைவு பண்ண ஆத்மாவுக்கு அந்த சக்திகள் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. நம்ம பாவங்கள் பஸ்மமாகுது அப்படின்னா, ஆத்மாவுக்கு நமக்கு முன்னாடி கலியுகத்தில் நம்ம சூத்திரர்களாக இருந்திருப்போம். சூத்திரர்கள்னால் அது ஜாதி மதம்னு நினச்சிக்கிறாங்க. ஜாதியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆத்மாவோட ஸ்டேஜ் ரொம்ப கீழான நிலை. முதல்ல ஹையஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும். அப்புறம் ரொம்ப தாழ்ந்த நிலை. அந்த பேட்ரி எப்படி சார்ஜு கம்மியாகி ஒரு 2% இருக்கும் போதெல்லாம் ஃபோன் சரியாக ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆத்மாவும் சரியாக நம்மளால் செயல்படுத்த முடியாது. சரியாக யோசிக்க முடியாது. எது நல்லது எது கெட்டது எதுவுமே புரியாது. தவறான விஷயத்தை தான் நல்லதுன்னு நினச்சிட்டு தவறான விஷயத்த பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு பாவ கர்மம், இதுதான் பாவம்னே தெரியாது. எதெல்லாம் நல்லதோ அதை பாவம்னு நினச்சிக்கிட்டு பாவ காரியங்கள்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் சூத்திரர்கள். பாவம் மேலே பாவமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது சூத்திரன்லேருந்து இப்போ பிராமணன் ஆகியிருக்கோம். பிராமணன்னா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் முதல்ல நல்லபடியாக மாற்றிப்பாங்க. அவங்களும் முழுமையாக பிராமணர்கள் ஆகிட்டாங்க, அவங்க ரொம்ப தேவதையாக ஆகிட்டாங்கலாம் கிடையாது, தேவதைகள் கிடையாது. ஏன்னா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ரத்தத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, அப்போ நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம், எப்பயும் உங்கள் நினைவுலேயே இருப்போம் அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்தவங்க கூட இப்போ கிடையாது. ஏன்னா மாயாவோட புயல் அது தவறான காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுதல் கொடுத்து செய்ய வச்சிருச்சுன்னா, அப்புறம் மாயாவோட வழியில் போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்பி இந்த வழியில் வர முடியாது. ஆனாலும் மீறி வர முடியும். அதாவது சரி, இனிமையாவது நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு நினச்சிட்டு
நம்மளுக்கு அப்பாவை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்களும் இருக்காங்க மீண்டும். ஆனால் வந்து எப்பயுமே ஒரே நிலையில் இருக்கிறவங்க அப்படி யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, தாதிகள், நம்ம பிரம்மபாபா, மம்மா அவங்கள மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்பா மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை, அப்பாவை நினைவு பண்ணுறதுல உறுதியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மளும் அவங்கள மாதிரியே மாற முடியும். அப்பாவோட ஆசையும் அதுதான். நம்ம எல்லாருமே ரொம்ப தூய்மையாக ஆகி அப்பாவுக்கு சமமாக ஆகணும். முதல்ல வந்து தவறான காரியங்கள் பண்ணுறத நிறுத்தணும். நிறுத்திட்டு நல்ல காரியங்கள், தவறான காரியம் பண்ணுறத நிறுத்தினாலே போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நல்ல கர்மாவும் பண்ணணும். ஏன்னா இந்த டைம் மட்டும்தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. சத்தியுகத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. அது நியூட்ரலாக இருக்கும். நீங்கள் அங்கே யாருமே துக்கத்திலே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லது எப்படி பண்ண முடியும்? அவங்க சுகமாக தான் இருப்பாங்க. அப்போது இந்த டைமில் தான் முழு உலகமும் இப்போது துக்கத்தில் இருக்குது. அப்போது அவங்க எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்கணும். சுகத்தை எப்படி கொடுக்கறதுன்னா, அப்பாவோட அறிமுகத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அப்பா வந்திருக்காரு, அப்பாவை நினைவு பண்ணால் பாவங்கள்லாம் பஸ்மம் ஆகுது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசு வந்து நிம்மதியாக, திருப்தியாக, குஷியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குஷியாக இருக்குது, அப்பாவோட நினைவில் நம்மளும் இருக்கும்போது ஆத்மாவோட தந்தை தான் அவர் அப்படின்னு விதவிதமாக அப்பா புரிய வச்சதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கலாம். ஆனால் அப்பா சொல்கிறாரு, சில பேர் வந்து கேட்குறாங்க, அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கறது எப்படின்னு கூட தெரியலன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் கேட்கவே கூடாது, கேட்கவே முடியாது. டெய்லி முரளி கேட்குறீங்க, டெய்லியும் படிக்கிறீங்க, டெய்லியும் அப்பா வந்து விதவிதமாக புரிய வைக்கிறாரு. இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அப்பாவை வந்து ஒரு துணி துவைக்கிறவராக இருக்கார். அந்த துணி துவைக்கிறாங்கன்னா அழுக்கு வந்து போகுது துணியில் வந்து. அதே மாதிரி ஆத்மாவில் உள்ள அழுக்கை வந்து போக வைக்கிறவராக இருக்கார். அவர் நினைவு பண்ண ஆத்மாவில் உள்ள கரைகள், அந்த தவறான எண்ணங்கள் இதெல்லாம் வந்து போகும். பஸ்மம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அப்படியே போக 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 நல்லா நினைவு பண்ண அந்த எண்ணங்கள்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். அப்புறமேட்டு அப்பாவோட முரளியோட பாயிண்ட்ஸ், நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நினைவில் இருக்கும். அப்பாவோட மகா வாக்கியங்கள், அப்பா எனக்காக சொர்க்கத்தையே கொடுக்குறாரு, அந்த சொர்க்கத்தோட நினைவில் இருக்கிறோம் அப்படின்னு சொர்க்கத்தை பற்றி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம பாவ கர்மங்கள் அழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லை இங்கே நடக்கிற விஷயங்கள் இதுதான் நினைவுக்கு வருதுன்னா அப்போ இன்னமும் நம்ம பாபாவை நல்லா நினைவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். முதல்லலாம் சின்ன விஷயம் வந்தால் கூட அதை பெருசாக யோசித்து துக்கத்தை வந்து அதிகமாக அனுபவம் பண்ணுவோம். அந்த எண்ணங்களே வந்து துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ பெருசாக வந்தாலும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்காது. நம்ம ஈஸியாக வந்து அதை பொறுத்துக்க முடியும். இது வந்து ஒரு ட்ராமா தான் அப்படின்னு ஏற்றுக்க முடியுது. என்ன தான் நடந்தாலும் நம்ம பண்ண கர்மா தான் நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நல்லது பண்ணுறதுக்கு அந்த விதிமுறைகள் வந்து ஈஸியாக நமக்கு தெரிய வரும். அதற்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனடியாக நம்ம வந்து தீர்வு காண முடியும். தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. தீர்வே இல்லாத குழப்பமான விஷயங்கள் கூட ஈஸியாக அதுக்கு வந்து தெளிவான ஒரு தீர்வு தெரிஞ்சிடும். அப்பாவோட வழிபடி நம்ம நடக்கும் போது, அப்பாவோட நினைவில் இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேவதையாகவே மாறிக்கிட்டே இருப்போம். அதுதான் அடையாளம். பாவங்கள் வந்து பஸ்மம் ஆகியிருக்கு. நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது வெளியில் நடக்கணும்னு அவசியம் இருக்காது. தானாகவே வந்து குஷியாக இருப்போம். என்ன இவங்க இவ்வளோ குஷியாக இருக்காங்க, இவங்க என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த குஷி வந்து அது தானாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நதி மாதிரி இப்படி போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து குஷி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவோட நினைவில் இருக்கும் போது அப்படியே குஷியாகவே இருப்போம். இப்போ குஷியாக இருக்கும் போது ஈஸியாக நம்ம வந்து எல்லாரையும் ஏற்றுக்க முடியும்.
நம்ம எல்லாரையும் வந்து சகிச்சுக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் உடனடியாக நம்ம கடந்து செல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து அனுபவம் பண்ண முடியும். அதற்கு வந்து நம்ம அப்பாவோட அறிமுகத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். நம்ம மட்டும் குஷியாக இருக்கிறோம், நம்ம மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருக்கிறோம், நம்ம மட்டும் அப்பாவோட அந்த இனிமையான அந்த முரளியை கேட்குறோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது வந்து கடலோட கலந்துட்டீங்க. அதுதான் வந்து கும்பமேளான்னு சொல்கிறாங்க. நதியும் கடலும் வந்து ஒன்று சேருது. கும்பமேளான்னு அதில் போய் குளிக்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நதி நம்ம வந்து எல்லாருமே கங்கா நதியாக இருக்கிறோம். அப்பா வந்து கடலாக இருக்கார். அந்த கடலோட கலக்கிறோம். அப்போது நம்மளும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிறோம். அவர் வந்து ஞான கடலாக இருக்கார். ஞான சூரியன் வந்துட்டாருன்னா வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு பாடியிருக்காங்க. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு அர்த்தமும் தெரியல. அது என்ன அர்த்தம், எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் உண்மையாகவே இப்போது ஞான சூரியன், ஞான வெளிச்சம் வந்து கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டா அதற்கான தெளிவான அர்த்தம் யாராவது புரிய வச்சாதான் நமக்கு வந்து புரியும். நம்மளே வந்து ஈஸியாக படிக்க முடியும், தானாக வந்து படிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் வந்து அந்த தானாக படிக்க முடியும். ஆனால் வந்து அதற்கு லேட் ஆகும். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அப்பா நேரடியாக நானே வந்துட்டேன். எனக்கு உடம்பு தான் கிடையாது. ஆனால் இந்த தாத்தா, இந்த பிரம்ம பாபா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலியமாக அவரோட சரீரத்தை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வழியை வந்து காமிக்கிறேன். அதனால தான் வந்து பாகிய ரதம், இந்த ரதத்துக்கு பேர் வந்து பாகிய ரதம்னு பேர். ஏன்னா கடவுள் இறைவனே வந்து இந்த உடம்புல தான் வந்து சொல்லித்தராரு. அதை கேட்கக்கூடிய நீங்களும் மிக மிக பாக்கியசாலிகள். ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. நிறைய பேர் யாருக்கு இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வருவாங்களோ அவங்கனால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஆனால் என்ன பண்ணணும், புரிய வைங்க. நீங்கள் குஷியாக இருந்து அவங்க கேட்கும் போது நீங்களே சொல்லுங்கள். குஷியாக இருங்க எப்பயுமே. அதுவே வந்து ஒரு அறிமுகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வழி தான். மனசை வந்து லேசாக வச்சுக்கணும். நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் எப்படி இதை பண்ணுறது, நான் 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 தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு அதே எண்ணத்துலேயே இருந்தோன்னா அப்புறம் பாரமாக தான் இருக்கும். எல்லாம் அப்பா கடலாக இருக்கார். அவர் வந்து சர்வ சக்திவான். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு அவர் அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நான் அப்பா கூட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு செய்கைகள் பண்ணால் போதும், எல்லாம் அவரே பண்ணிடுவார். நம்மளை யூஸ் பண்ணி காரியங்கள் எல்லாமே அப்பாவே பண்ணிடுவார். நம்மளால் முடியாத விஷயங்கள் அதிசயமாக இருக்கும் நம்மளுக்கே. அவ்வளோ அதிசயங்கள் வந்து பண்ணுவார். எப்போன்னா அப்பாவோட நினைவிலே நம்ம இருக்கும் போது, அவரோட நினைவிலே இணைஞ்சு இருக்கும் போது. அப்பா நீங்களே இது எல்லாத்தையும் செய்யுங்க, அப்பா நீங்களே பேசுங்க, நீங்களே இதை பண்ணுங்க. அப்பாவோட நினைவிலே இருக்கும். நம்ம கை காலெல்லாம் வந்து அசைக்கணும் அவ்வளோதானே தவிர வாய் இதெல்லாம் அசைக்கணும். மற்றபடி எல்லாத்தையுமே வந்து அவர் யூஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம். இந்த உடல், மனம், இந்த புத்தி, இந்த செல்வம் எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அவர் எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம பாவ கர்மங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது. நம்ம சீக்கிரமாக வந்து சத்தியுகம், அதாவது சொர்க்கம், ஏன்னா அது வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்லப்படுது. அப்பா சொல்கிறாங்க அதுதான் பொற்காலம். அந்த பொற்காலத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் உணர முடியும். அப்பா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஒன்றே ஒன்று தான். இந்த அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்துருங்க. நான் வந்து ஒரு ஆத்மா,
என் கூட பரம்பிதா பரமாத்மாவே இருக்காருன்னு இந்த நினைவிலேயே இருங்க. அப்பா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீமத் என்ற லகானை டைட்டாக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானராகவும் ஆகுக. மனசை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குதிரைன்னு சொல்லப்படுது. அது ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப வேகமாக ஓடும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட மனசு எப்படி? அப்பா சொல்கிறாங்க, இங்கேயும் அங்கேயும் அலையவே முடியாது. ஏன் தெரியுமா? அப்பா தான் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுத்துருக்கனே. அந்த அந்த லகான் அதுதான் கயிறு. ஸ்ரீமத்துன்றது ஒரு கயிறு. காலையில் எந்திரிச்ச உடனே அப்பாவை நினைவு பண்ணணும், அப்பா கூட பேசணும், அதுக்கப்புறம் அப்பாவோட முரளியை கேட்கணும், படிக்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல் டைமில் அப்பாவோட நினைவில் இருக்கணும். இந்த மாதிரி மனசுக்கு புத்திக்கு அந்த கயிறு கிடச்சிருச்சு. என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்ரீமத் அப்பா கொடுத்ததுனால அப்போது அந்த லகான் தளர்ந்து விடாமல் நம்ம சஞ்சலம் ஆகாமல் அதை அந்த ஸ்ரீமத்தை அப்பா சொன்ன அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது மனசு அங்கேயும் ஓடவே முடியாது. இப்போது அது கொஞ்சம் ஸ்ரீமத்து கொஞ்சம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்ச நேரம் முரளியை லேட்டாக கேட்டுக்கலாம், அப்பாவோட நினைவில் இருக்கலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலாம், அப்படி இப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த ஸ்ரீமத்ன்ற கயிறை கொஞ்சம் லேசாக விடுற மாதிரி விட்டுட்டோன்னா அப்புறம் மனசு சஞ்சலமாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்ரீமத்ன்ற இந்த லகானை டைட் ஆக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக இலக்கை சென்று அடைய முடியும். அதற்கு நம்ம பாலகனாகவும் இருக்கணும், எஜமானராகவும் ஆகணும். இந்த நினைவில் இருந்தால் அதிகாரி ஆகி மனதை தன்னோட கட்டுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லது, நடந்து கொண்டிருக்கிறது, மேலும் நல்லது தான் நடக்க போகிறது அப்படின்னு எல்லாத்துலேயும் நல்லது தான் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு உங்கள் நினைவிலே பாவத்தை எல்லாத்தையும் பஸ்பமாக்கிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.